அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது எல்லாமே நெருங்கி முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில குத்துவெட்டே நடக்குது. இதுல உண்மையிலேயே பாவப்பட்டவர்கள் யாரு அப்படின்னா, திமுகவோட கூட்டணிக்கு இத்தனை நாள் கொத்தடிமையா கடந்த காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ், திருமாவளவன், வைகோ, இந்த முஸ்லிம் கட்சிகள், என்ன மிச்சம் மீதி சில்றீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. சீட்டு வாங்கலாம் இங்க வராதிங்க, கொடுக்கறத வாங்கிக்கணும், அனாவசியமா பேசக்கூடாது, இல்லைன்னா ஓடுறு அப்படின்ட்டாங்க. ஏன்னா எப்பவுமே அரசியல்ல நம்ம ஆளுங்கட்சியில கூட்டணியிலே இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய தப்பை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, பரவாயில்லையா அவன் கூட்டணியில இருந்தாலும் ஒரு தப்புன்னா தட்டி கேட்கறாயா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அப்புறம் நீ எந்த கூட்டணிக்கு போனாலும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். ஏய், அவன் கூட்டணியிலே போனாலும் தப்பு செஞ்சா தட்டி கேட்பாயா, அவனை நம்பி ஓட்டு போடலாயா, ஆளுங்கட்சியில இருக்கான் கூட்டணியில அப்படின்னாலும் அவன் தட்டி கேட்பாயா, மக்களுக்கு ஒண்ணுன்னா பிரச்சனைனா முதலா நிற்பான்டா அப்படிங்கிற நம்பிக்கைய மக்கள் கிட்ட வளர்த்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக வேண்டியதில்லை. இதுல நாம காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு இஷ்டமேனிக்கு அவுத்து விட்டு பார்த்தாங்க. மறுபக்கம் டிவிகே கூட கூட்டணி பேசுற மாதிரி திமுக மிரட்டி பார்த்தாங்க. பட் காங்கிரஸ் இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா, இந்த செல்வ பெருந்தகை மாதிரி திமுகவோட கொத்தடிமை எல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்க முடியும்? கடைசியா காங்கிரஸ் 41 சீட்டு 4 அமைச்சர் அப்படின்னு நிக்கிறாங்க. ஆனா திமுக தரப்புல என்ன தெரியுங்களா சொல்லப்பட்டிருக்கு, போன வாட்டி கொடுத்த 25லயே 4 கிடையாது, 21 தான் தருவோம், இஷ்டம்னா கூட்டணியில இல்லாட்டி வெளியே போ அப்படின்ட்டாங்க. இதுல காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் இந்த வேணுகோபால் வந்தாரு, கிறிஸ்டோடங்கர் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. வேணுகோபால் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு. இதெல்லாம் செல்வ பெருந்தைக்கு ஒரு பெரிய அவமானமா போச்சான்.